ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நான் ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு நான் திருப்பதியை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து ஃபுல் வியூ எடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்தேன். ஏகாதசி இப்போ தானே முடிஞ்சுது. ஸோ நல்ல லைட்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க கோவில் ஃபுல்லாகவே. இந்த சாமி கூட ஏகாதசிக்காக தான் ரெடி பண்ணியிருப்பாங்க போல். இப்போ டெக்கரேஷன்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக லைட் அவ்வளோ ஜொலிக்குது. க்ரௌடு பாருங்கள், நல்ல க்ரௌட். நாங்கள் போகிக்கு எடுத்தோம். இது ஆக்சுவலாக போகியோட ஈவினிங் அன்றைக்கி எடுத்தது. இன்றைக்கி நாங்கள் வந்து ஆரத்தி பண்ணலான் இருக்கோம். நான்மாட வீதியில் சாமி ஊர்வலம் வரும்போது நம்ம ஆரத்தி காமிச்சா ரொம்ப நல்லது. ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் கூட அந்த மாதிரி செய்யலாம், ரொம்ப நல்லது. நீங்கள் பாருங்கள், அது எப்படி பண்ணணுன்னா, சாயந்தரம் ஒரு 5:45 இல்லை 5:30 மணிக்கு போயிட்டு நீங்கள் ஹயக்ரீவர் கோவில்கிட்ட ஒரு பிளேட்டு கொஞ்சம் கற்பூரம் ஒரு பிரசாதம் ஏதாவது வச்சுக்கிட்டு இப்படி லைனில் நின்றுடணும். அவங்க வந்து மற்றவங்க எல்லாமே உள்ளே வச்சு லாக் பண்ணிடுவாங்க. பாருங்கள், யானை போகுது. இது மாதிரி லைனில் நம்ம யார் யாரெல்லாம் பிளேட் வச்சுருக்கோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க தீபாரத்தனை காட்டுறதுக்கு. சாமி வராங்க பாருங்கள் தொலைவில். அதுக்கு முன்னாடியே ஃபுல் எல்லா இடத்துலையுமே லாக் பண்ணிவிடுவாங்க. அந்த பக்கம் உங்களுக்கு வரஹ சுவாமி தெரியறார் பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நாங்கள் நின்று காமிச்சோம் தீபாரத்தனை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மடத்தில் இருக்கிற ஐயருங்க அவங்கெல்லாம் வந்து நிற்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் எல்லாமே பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளை 1 by 1 சாமிக்கு கிட்டக்க விடுவாங்க. கற்பூர ஆரத்தி அவங்களே அந்த பந்தம் வச்சு ஏற்றிட்டு தீபாரத்தனை காமிச்சு நம்மகிட்ட கொடுப்பாங்க. நானும் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன் பாருங்கள். நான் இப்போ வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இந்த பர்பிள் கலர் சாரீ போட்டுட்டு நான் நிற்கிறேன். எனக்கு முன்னாடி நிற்கிறேன் என்னோடய நியூ ஃப்ரெண்டு. அவங்க வந்து எனக்கு அந்த ஊர்வலம் அவங்க நிற்கும்போது தான் அவங்க எனக்கு ஃப்ரெண்டானாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஹாப்பி நடந்துச்சு, நல்ல விஷயம். அவங்க தான் ஃப்ரெண்டு. எங்கள் வீடு பக்கத்தில் தான். பார்த்தா அவங்களுமே நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேயே பக்கத்தில் தங்கியிருந்தாங்க. இருக்கிற ஊருமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து 15 minutes தான் அவங்களோட வீடுமே. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்கள அங்கே பார்த்தது எனக்கு. அது என்ன விஷயங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன ஒரு விஷயம் இது ஹாப்பியான நியூஸ். இது அவங்க ஃப்ரெண்டு கிடச்சது. எனக்கு அவங்க அவ்வளோ உதவியாக இருந்தாங்க அங்கே. அதை நான் பற்றி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தீபாரத்தனை காமிச்சிட்டு நம்ம அவங்க பந்தம் லைனாக ஒருத்தருக்காக அவங்க கற்பூரம் ஏற்றிட்டு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. தட்டை சைடில் போய் நின்னோம்னா கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்லா வேண்டிக்கலாம், சாமியை நல்லா கிட்டக்க பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சுற்றி அந்த கற்பூரத்தை எடுத்துக்கிட்டு வந்துடணும். தட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆரத்தி எல்லாருக்குமே கொடுக்கலாம், பிரசாதமும் கொடுக்கலாம். அங்கே லைனில் எல்லோரும் அங்கே இருப்பாங்க, அவங்க எல்லாம் எடுத்துக்குவாங்க. பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறத கேளுங்க. ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, சேட் ஃபஸ்ட்டு. அது வந்து என்னென்னா, ட்ரெயின் ஏறிட்டு நாங்கள் ரொம்ப ஜாலியாக ட்ரெயினில் வந்துட்டுருக்கோம். அப்போ தான் ஞாபகம் வந்து டிடிஆர் கிட்ட ஒருத்தவங்க ஐடி கார்டு எடுத்து கொடுக்கும்போது தான் ஆதார் ஒரிஜினலே நான் எடுத்துக்கல. ஆக்சுவலாக கல்யாண உற்சவம் புக் பண்ணியிருந்தோம்னா நம்ம என்ன ஐடி கொடுத்துருக்கோமோ அதோட ஒரிஜினல் எடுத்துக்கணும். நான் என்னமோ எனக்கு வந்து 10 days-ஆகவே கோல்ட் அண்ட் ஃபீவர் இருந்தனால எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதை எடுத்து வைக்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா யோசித்து கூகுளெலாம் போட்டு பார்த்த உடனே, இல்லை ஓகே, நீங்கள் வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க, கலர் ஜெராக்ஸ் தாங்க. அப்போ கூட எனக்கு திருப்தியாக இல்லை. அப்புறம் ஜெமினியில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டேன். ஜெமினியில் அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆதார் சென்டர் இருக்கும் பக்கத்தில், உங்களுக்கு அட்ரஸ்லாம் அனுப்புகிறேன்னு சொல்லி ஜெமினிலேருந்து எனக்கு அனுப்பிச்சி வச்சப்போ நான் அதை வந்து பார்த்து இறங்கிட்டு அங்கே பக்கத்துலேயே கடைங்க இருந்தது. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு 1/2 an hourலேயே எங்களுக்கு அதை போட்டு கொடுத்துட்டாங்க. ஆதார் கார்டு போட்டுட்டு எங்களோட கார்டு எடுத்துகிட்டு அப்போ தான் எனக்கு ஹாப்பியாச்சு. ஏன்னா ரூம் புக்கிங்க்கும் அது வந்து ஐடி கார்டு தேவை, ஆதார் தரிசனத்துக்கும் தேவை. ஸோ அது ரொம்ப பயம். நீங்கள்லாம் இது ஒரு நல்ல எனக்கு லெசன். நீங்கள்லாம் முதல்ல புக் பண்ணிவிட்டு டிக்கெட் பிரிண்ட் அவுட் போடும்போதே ஆதார் எடுத்து பத்திரமா அதில் வச்சு பின் பண்ணி பேக்கில் வச்சுக்கோங்க, கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே செய்வேன் நான் இதெல்லாம். நான் எவ்வளோ வருஷமாக போய்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த தடவை எனக்கு 3 அனுபவங்கள் கிடச்சிது. ஒன்று வந்து நல்ல ஃப்ரெண்டு ஒன்று கிடச்சாங்க. இன்னொன்று வந்து இந்த விஷயம், இன்னொன்று ட்ராஜடி. அதை இந்த வீடியோவில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் பெருசாக சொல்ல வேண்டியது இருக்கும். அது இது வரைக்கும் எனக்கு நடக்காத ஒன்று நடந்தது. அதோட பாதிப்பு இப்போவும் இருக்குது. நான் உங்களுக்கு அதை பற்றி நெக்ஸ்ட்டு ஃபுல் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பாருங்கள், இப்போ சாமி ஊர்வலம் வந்துருச்சு. நான் காமிக்க போகிறேன். இப்போ தீபாரத்தனை காமிக்க தான் நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பழம்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா கூட இந்த சாமி தூக்குறவங்கலாம் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கொடுத்தோம்னா வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட கொண்டு போய் கொடுக்கலாம். நான் ஒரு தடவை மிக்சட் ஸ்வீட் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் கலர் ஸ்வீட்லாம் இதில் வைக்கக்கூடாது. நீங்கள் தீபாரத்தனை காட்டுற தட்டில் வந்து கல்கண்டு, பேரிச்சம்பழம், ட்ரை கிரேப்ஸ் அந்த மாதிரி தான் வைக்கணும். வாழைப்பழம் வைக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் ஒரு தடவை பூந்தி கொண்டு போயிட்டேன். அதை உடனே அவங்க எடுக்க சொல்லிட்டாங்க. கலர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நெய்வேத்தியம் சாமிக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகமாக நீங்கள் இந்த மாதிரி தீபாரத்தனை காட்டுறீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ சாமியோட பேக் சைடில் இப்போ நம்ம சுற்றி வரலாம். இப்போ தீபாரத்தனை சைடில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். நானுமே காமிச்சிட்டு நான் வரேன். என்னோடய பிளேட்டை எடுத்துக்கிட்டு வரேன். எல்லாேருக்கும் ஆரத்தி கொடுத்தோம். நாங்களுமே அங்கே இருக்கிற க்யூவில் நிற்கிறவங்களாம் அவ்வளோ ஹாப்பி. அவங்களுக்கெல்லாம் எல்லோரும் ஆரத்தி எடுத்துக்குவாங்க, பிரசாதம் கொடுத்தா வாங்கிக்குவாங்க.
நானும் என்னோடய நியூ ஃப்ரெண்டும் அவங்களும் சேர்ந்து கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க. எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 30 அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு தடவை ஒரு டெய்லி. இங்கே பாருங்கள், நம்ம அந்த பிரசாதம் நம்ம என்ன நெய்வேத்தியம் கொடுக்குறோமோ அதை எடுத்து நம்ம அப்படியே கொடுக்கலாம். தீபார்த்தனை கொடுத்த கல்கண்டு நான் கொடுத்தேன், கல்கண்டு கொடுத்தேன் எல்லாருக்குமே. வீடியோ கூட அவங்க தான் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க கொடுத்துட்டு. இதோ அவங்களும் கொடுக்குறாங்க ஆரத்தி, நானும் கொடுக்குறேன். இதோ இப்போ சாமி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கிட்டக்க காமிப்பேன். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை மாதிரி காமிக்கிறதுக்கு. நீங்கள் கோவிலில் நேரில் வந்து பார்க்க முடியலன்னா கூட இவ்வளோ கிட்டக்க சாமியை என்னால் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட ப்ரேயர்ஸை வச்சுக்கோங்க. வேண்டுதல் எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறும்னு நான் சொல்கிறேன், நானும் வேண்டிக்கிறேன். பாருங்கள் கோவிலோட நைட் வியூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் ட்ராஜடி, அதை மட்டும் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது தான். பட் எனக்கு நடந்தனால எனக்கு இது வரைக்கும் நான் ஒரு 35 இயர்ஸாக போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நடந்தது எனக்கு இதுதான். ஓகே, பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.